சூரா மரியம், சூரா தாஹா இரண்டும் ஓதப்பட்டது. சூரா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமாக சொல்லி காட்டுவார். அவர்கள் எப்பேற்பட்ட நிலையில் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை அனுப்பிசகாமல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் முன்மாதிரியாக ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தஆலா என்று செய்திருக்கிறார். உலகத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே பரிபூர்ணமான 100% சொல்கிறோம் இல்லையா, 100% தஹாரத்தான பரிசுத்தமான எல்லா நிலையிலும் குணத்தால், எண்ணத்தால், நடைமுறையால் எந்த நிலையில் இருந்து பார்த்தாலும் கம்ப்ளீட்டடு முழுமையான பெண்களின் பட்டியலில் 4 நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே நமக்கு நினைவுபடுத்துவார். முதலாவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். இரண்டாவதாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவங்களை பற்றி சொல்லுவார். அவங்க எவ்வளோ ஈமானுக்காக வேண்டி போராடினாங்க, தங்களுடைய ஈமானை எப்படி பத்தினத்தன்மையோடு பாதுகாத்து வந்தாங்க. ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொர்க்கத்தின் மனைவியாக அறிவிக்கப்பட்டவர்கள் ஆசியா அம்மையார். மூன்றாவதாக உம்மஹாத்துல் முஃமினீன் கதீஜா அம்மையார், அவங்க ஒரு பெண்மணி. நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. உலகத்திலே ஆகச்சிறந்த பெண்மணிகள், முழுமையான பெண்மணிகள், தஹாரத் பரிசுத்தமான பெண்மணிகள் பட்டியலில் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துவது இந்த 4 நபர்களின். அதில் இன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு வரலாறை அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவுபடுத்தலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் இம்ரான், அவங்க பனு இஸ்ரவேலர்களுடைய குலத்தில் வாழ்ந்தவர்கள். ஒரு இஸ்லாமிய முன்னோடியாக, ஒரு தலைவராக இருக்கிறாங்க, முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார். ரொம்ப நீண்ட காலமாக, வயது முதிர்ந்த காலத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். அவங்களுடைய தாயார் நதிர் வைக்கிறாங்க, நேர்ச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேர்ச்சை வைக்கிறாங்க, நதிர் வைக்கிறாங்க. என்ன நதிர் வைக்கிறாங்க அப்படின்னா, இறைவா எங்களுக்கு ஒரு மகவையை, ஒரு குழந்தையை கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் கட்டாயமாக உன்னுடைய இறை இல்லத்திற்கு ஒரு பணியாளாக, ஹாதிமுல் மஸ்ஜிது, ஹாதிமுத்தீன், இந்த மார்க்கத்தின் ஒரு பணியாளாக அல்லது ஒரு பள்ளியினுடைய பணியாளாக நான் என்ன செய்வோம், அவர்களை விட்டு விடுவோம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, நியத்து வச்சுறாங்க ஸ்ட்ராங்காக. குழந்தை பிறக்கிறது, என்ன குழந்தையாக பிறகு, பெண் குழந்தையாக பிறகு. அப்போதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை, பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கே போய் விடுறாங்கன்னா பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸில் கொண்டு போய் விடுறாங்க. இருந்தாலும் தயக்கம், தனி ஒரு பெண்ணாக என்ன செய்ய முடியாது, அப்படியே விட்டுவிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு கொஞ்சம் தொலைவில் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க, வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வளர்க்க ஆரம்பிக்கின்ற பொழுதே, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு முன்னாலேயே உங்களுடைய தகப்பனார் இம்ரான் அவங்க ஒஃபாத் ஆகிடுறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் கொஞ்ச காலத்திலேயே அவங்களுடைய தாயாரும் என்ன செய்கிறாங்க, ஒஃபாத் ஆகிடுறாங்க. யாருடைய பாதுகாப்பில் வாழ்கிறாங்க அப்படின்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயும் சகோதரிகள். அப்போ என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய மனைவியோட சகோதரியுடைய மகள், அப்படி தன்னுடைய மகளுக்கு சமம். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாதுகாப்பில் தான் என்ன செய்கிறாங்க, வளர்கிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தும் பொழுது, குர்ஆனுடைய அந்த சூறாவில் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி, ரொம்ப பத்தினித்தனத்தோடு, அதாவது எந்த அறையில் அவங்க இருந்தாங்களோ அந்த அறையை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. எந்த ஆண்களையும் ஏறெடுத்து பார்க்காத மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எந்த ஆண்களையும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு பத்தினித்தனமான உலக பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, தொழுது துவா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியிலிருந்து ஒரு சத்தம் வருது, வெளியிலிருந்து
ஒரு ஆணுடைய சத்தம் வருது, உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உண்மையாக முஃமினாக இருந்தால், இறை அடியானாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, தயவு செய்து வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து அந்த குரல் பேசிச்சா, நான் வேறு யாரும் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இறைவனுடைய மலாய்க்கத்துமார்களுடைய தலைவர், மலாய்க்கத்துமார்களுடைய ரயீசுல் மலாய்க்கா, அவங்க தான், நான் வந்திருக்கேன், அல்லாஹ் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கான், உனக்கு ஒரு குழந்தையின் மூலமாக நற்செய்தியை சொல்லியிருக்கான். அவங்களுக்கு ஒரே பதட்டம், எந்த ஒரு ஆணுடைய தொடர்போடு இல்லை, என்னுடைய ஆணுடைய வாடையும் இது செய்யாது, முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அஜாயிப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது ஏன் கூட தெரியாது, ஏன் எதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு செய்தியை கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியாது. அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மூச்சு காற்றின் மூலமாக அல்லாஹு தஆலா அவங்களுக்கு என்ன செய்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கரு விடுறாங்க. குழந்தை பேர் கரு வளர ஆரம்பிக்குது. ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, கடந்து போயிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு பாதுகாப்புகளை கொடுத்துக்கிட்டே வந்தால், அவங்களுக்கு துணையான ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்கள பாதுகாக்கிறது, அவங்கள மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. இப்போ சொல்லப்போனால் அவங்கள தவிர வேறு யாரும் பார்த்ததே கிடையாது. கடைசியாக குழந்தை பெற்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை ஊட்டினான். என்ன தைரியம் ஊட்டினா அப்படின்னா, அதாவது அந்த குழந்தையை பெறக்கூடிய அந்த 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 கட்டத்தில் அழுகிறாங்க, துடிக்கிறாங்க. என்ன குழந்தை பெறப்போது துடிக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான், என்ன செய்யுங்க, பக்கத்தில் ஓடை ஓடுது, அருகாமையில் இருக்கக்கூடிய பேரிச்சை மரம் இருக்குது, அதை பிடிச்சி உழுக்குங்க அப்படின்னு. அதை பிடிச்சி உலுக்கிட்டு உங்களிடம் நீங்கள் இழந்துவிட்ட அந்த உதிரத்தை, இழந்துவிட்ட அந்த பலகீனத்தை பலப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, மரத்தை உழுக்குறாங்க, அந்த பேரிச்ச வழிகளை சாப்பிட்றாங்க. என்ன நிலைன்னா, கடுமையான அந்த பிரசவ வழி, அந்த வழியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மரத்தை பிடிச்சிட்டு உழுக்குறாங்க, அந்த தண்ணீர் அழுத்திட்டு அந்த பழத்தை குடிச்சிட்டு குழந்தை பெற்று எடுத்துட்டாங்க. அப்புறம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க, ஊருக்கு போயிடலாம் முடிவெடுக்கிறாங்க. ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்கு உள்ளே போகும்போது மக்களெல்லாம் பேசுவாங்க இல்லையா, சாதாரணமாக இந்த உலகத்தினுடைய நியதி, அது உலகத்தினுடைய நியதி. அதே போலவே பேசுகிறாங்க, நீ பெரிய குற்றம் இழைத்திட்ட, பெரிய தவறு இழைத்திட்ட, உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய தாயார் எவ்வளவு கண்ணியமானவங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பேருக்கெல்லாம் ஒரு இழுக்கு வருகின்ற மாதிரி என்ன செஞ்சுட்ட, நீ ஒரு தப்பான காரியத்தில் ஈடுபட்டுட்ட அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், அந்த இடத்துல நீங்கள் ஊருக்குள்ளே போகும்போது நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் புள்ள பேசுன்னு சொல்லி, உங்கள் குழந்தை குழந்தை பேசுன்னு சொல்லுவான். அப்போ ஒரே விஷயந்தான், நான் நோன்பாக இருக்கிறேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நீங்கள் வாயில் கையை இஷாரா செய்யுங்க, வாய் மேலே கையை வச்சுட்டு இப்படி குழந்தைய கை காட்டுங்கன்னு அல்லாஹ் அறிவிப்பு கொடுக்குறான். அதே போல் அந்த ஊர் மக்கள் எல்லா மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 2 பேர் வராங்க, 4 பேர் 10, அந்த மொத்த ஊரும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம், ஊரில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த அந்த இஷாரா, அப்போ தான் அந்த இஷாரா பண்ணுறாங்க, தன்னுடைய விரலை தன்னுடைய உதட்டின் மீது வைத்து விட்டு இப்படி கை காட்டுறாங்க, நான் நோன்பாக இருக்கிறேன், என்ன செய்கிறேன், நோன்பாடியாக இருக்கிறேன். குழந்தை பேசும், இந்த குழந்தை எப்படி பேசும், அப்போ தான் அந்த குழந்தை பேசும். கால இன்னி அப்துல்லா அந்த இபாதியர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி, என்னை ஒரு நல்லடியாராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறேன், நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறேன். என்னை ஒரு நபியாக, ஒரு அத்தானியல் கிதாப், அதாவது எனக்கு வேதம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நபியாக என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். இந்த குழந்தை பருவத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு மத்தியில் பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்கள அந்த மக்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க. இது நம்ம ஒரு அதாவது சுருக்கத்திலும் சுருக்கமான ஒரு நிலை தான் இது. ஆனால் அவங்களுடைய அந்த வளர்ச்சி, அந்த வரலாறுகளை அந்த குர்ஆனுடைய தப்சீர்களை எடுத்து படித்து பார்க்கும்போது சொல்லுவாங்களாம், அதாவது நஜ்ஜாசி மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிற பகுதிக்கு சஹாபாக்கள் எல்லாம் போகிறாங்க. அப்போ
நஜ்ஜாசி மன்னர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இதோ முஹம்மது குர்ஆனுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறாராமே, இறை தூதர் இறை செய்திகள்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாராமே, அப்படி என்ன செய்தி சொல்கிறாரு, ஓதுகிறேன் அந்த ஓதுகிறேன்னு சொல்லும்போது ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரர் அவங்க எடுத்து என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. சூரா மரியம் ஆரம்பிக்கிறாங்க. காஃப் ஹா யா ஐன் சாத் ذிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா அப்படின்னு தொடர்ந்து ஆரம்பிக்க. அந்த ஆயத்தினுடைய அந்த சூறாவுடைய கடைசி வசனம் ரிஸ்கா அப்படின்னு முடியும், ரிக்ஸா அப்படின்னு முடியும். அந்த ஆயத்தினுடைய அந்த சூறாவுடைய கடைசி வசனம் காஃப் ஹா யா ஐன் சாத் ஆரம்பித்து அந்த சூறா முடியும் போது நஜ்ஜாசி மன்னர் கதறி 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 அழுகுறார். ஏன் அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து, அவங்களுடைய தகப்பனாருடைய பிறப்பிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வையும் அல்லாஹு தஆலா அப்படி சொல்லிக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல கேட்பாங்க, அந்த 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 அதாவது அந்த கற்ப நிலையில் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, மித்து கபல ஹாதா யா அல்லாஹ், இந்த மரணி இவ்வளோ வேதனையை கொடுத்ததுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு மௌத்தை கொடுத்துருக்க கூடாதா, உங்கள்கிட்ட நசிய மன்சியா மறந்த ஒருவருடைய பட்டியலில் என்ன ஆக்கியிருக்கக்கூடாதா, எதற்காக இதெல்லாம் சொல்லும்போது அந்த சமூகத்திற்கு உன்னுடைய குழந்தை தேவை. அதனுடைய சமூகத்திற்கு உன்னுடைய குழந்தையின் மூலமாக உன்னையும் உன்னுடைய குழந்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய என்னையும் இந்த பூமியிலே நிலைப்படுத்தக்கூடிய, அடையாளப்படுத்தக்கூடிய, எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் தேவை. அதுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உதாரணப்படுத்தி காட்டான். இதில் ரெண்டு அஜாயிபான விஷயம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த காலத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான், அவர்களுக்கு குழந்தை பேரை கொடுத்தான். அதே போல் எந்த ஒரு ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவன் நாடினால் கட்டாயமாக எதையும் செய்வதற்கு தகுதியானவன் என்பதனை நிரூபிக்க நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பேரை கொடுத்தான். அப்படின்ற ஒரு ரெண்டு நிலைப்பாட்டையும் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்யறார் இந்த இடத்துல நிரூபிக்கும். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பத்தினித்தனம் என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதனை நபீனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய படிப்படையை நமக்கு என்ன செய்யறான், நினைவுபடுத்துகிறான். அதனால் நாம் முயன்ற அளவு குர்ஆன் இருக்கு இல்லையா, அரபியில் வாசிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய தஃப்சீர்களில் நம்ம படித்து பார்க்கணும். தர்ஜுமாக்களை படித்து பார்க்கின்ற பொழுது தான் அதனுடைய வரலாறுகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள், எப்படியெல்லாம் நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவர்களுக்கு கட்டளைகள் வந்தது, உபதேசங்கள் எப்படியெல்லாம் இடப்பட்டது, அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எப்படி தங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, கடந்து சென்றாங்க. அதனால தான் இது வேதமாகவே குர்ஆனாகவே உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளையும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களையும் அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு குர்ஆனாகவே உலக பொதுமுறையாக உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களுக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சிருக்கார். இந்த குர்ஆனை முழுவதுமாக நமக்கு கொடுத்துருக்கார். இது என்ற அளவு நம்ம அந்த குர்ஆன்